ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. விஜய் அண்ணா வந்தாச்சு, அவரோட கொடி தமிழ்நாடு முழுக்க பறந்தாச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அண்ணாவோட கட்சி ஆஃபீஸ் பனையூர் ஈசிஆரில் இருக்குது. ஸோ அங்கே அவரோட கொடியுமே ப்ளஸ் அட் த சேம் டைம் அவரோட ஃப்ளாக் ஆந்தமுமே ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அவரை அந்த ஒரு ஃப்ளாகை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ஒரு பிரச்சனைகள் அந்த ஃப்ளாகில் வந்தது. உதாரணத்துக்கு அந்த ஃப்ளாகோட கலர் கூட ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த கொடியில் இருக்கிற 2 யானைகளுமே ஒரு பிரச்சனையாக மாறி அது வேற ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி விஜய் அண்ணனுக்கு லீகல் அட்வைஸ் நாங்கள் எடுப்போம், இந்த ஒரு யானை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றது சொல்லி வேற ஒரு கட்சி பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க. அது எந்த கட்சி, எதுக்காக பஞ்சாயத்து வந்திருக்காங்க அப்படின்றதையுமே பார்க்க போகிறோம். அதை தாண்டி அந்த ஒரு விஜய் அண்ணா கட்சி கொடியில் இருக்கிற அந்த பூவுமே இப்போ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாமே அந்த கொடியில் இருக்கிற கலராக இருக்கட்டும், அந்த பூவாக இருக்கட்டும், யானைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அது என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்லேயுமே இந்த வாரம் ஃபுல்லாகவே விஜய் அண்ணா பற்றியும் விஜய் அண்ணா கொடியை பற்றியும் தான் பேசியிருப்போம். பட் அந்த கொடிக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனைகள் என்னென்னது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தாண்டி இந்த ஃப்ளாக் ஆந்தம் விஜய் அண்ணா ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் 3 எழுத்து மந்திரம் மறுபடியும் பிறக்க போது தமிழ்நாட்டு முழுவதும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரும். 3 எழுத்து மந்திரம் அப்படின்றது சொன்னால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சொல் அப்படின்றது சொல்லலாம். இந்த 3 எழுத்து மந்திரம்னா அண்ணா அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும். ஸோ அண்ணா 3 எழுத்து மந்திரம். அதே போல் எம்ஜிஆர் அவருமே 3 எழுத்து மந்திரம். இப்போது விஜய் அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே ஒரு 3 எழுத்து மந்திரமாக இருந்தது. பட் இதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே அண்ணா, எம்ஜிஆர், அதுக்கப்புறமா ரஜினி அப்படின்னு சொல்லப்படுற ரஜினி சாரோட பேருமே 3 எழுத்து தான். ஸோ அவர் தான் நெக்ஸ்ட் சிஎம்மாக வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு நாடாக மாறும் அப்படின்றது எல்லாராலுமே பார்க்கப்பட்டது. பட் அதுக்கப்புறம் ரஜினியும் தாண்டி இப்போ விஜய் அண்ணா ஃபுல் ஃபோக்கஸில் இறங்கினதுனால இப்போது அந்த ஒரு 3 எழுத்து மந்திரமில் விஜய் அண்ணாவோட பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட சேர்க்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி கொடி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு கட்சிக்கு. எல்லா கட்சியுமே நீங்கள் பார்க்கும்போது அந்த கட்சி கொடியை அறிமுகம் படுத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடில் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் தான் ஒரு கட்சி அவங்களோட கட்சி கொடியை அறிமுகம் படுத்துவாங்க. பட் விஜய் அண்ணா சப்ஜெக்டில் பார்க்கும்போது அவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் 22 முந்தா நேற்று அறிமுகம் படுத்தும் போது அவரோட பனையூர் கட்சி ஆஃபீஸ் ஈசிஆரில் இருக்கிற பனையூர் ஆஃபீஸில் வெறும் அவர்களோட தொண்டர்கள் ஒரு 300 பேரும், அதே போல் அவங்களோட அப்பா அம்மா, விஜய் அண்ணா, அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா சில மீடியா மக்கள், ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. வெறும் 400 பேர் இடையில தான் அவர் அவரோட கட்சி கொடியை அறிமுகம் படுத்தியிருக்காரு. ஒரு கட்சிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனே இதுதான். பட் அதுவே ரொம்ப சிம்பிளாக தான் அவர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லலாம், ஸோ கட்சி கொடிக்கெலாம் அவ்வளோ பெரிய ஒரு மாசெலாம் கிடையாது, அதுக்கெலாம் நிறைய பேர்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி. பட் அவர் கூப்பிட்டா லட்சக்கணக்கான பேர் வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. பட் ரெஸ்ட்ரிக்ஷன்னால் நிறைய பேரை அவாய்ட் பண்ண ஒரு சூழ்நிலையாக அன்னைக்கு மாறி இருக்குது விஜயனுக்கு. ஸோ அதனால மட்டும்தான் வெறும் ஒரு 300-400 பேரை விடவே கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் 22 அவரோட ஃப்ளாகை அவரோட கட்சி ஆஃபீஸில் இன்ட்ரடியூஸுமே பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க. கூட்டம் வரலன்றது கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது தான் இதுக்கான ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா விஜய் அண்ணா ஃப்ளாகை அறிமுகம் படுத்தினதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளாகோட கலர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக மாறி இருந்தது. என்னன்னா சிகப்பு நிறம், அதாவது மெரூன் கலரும் எல்லோ கலருமே இது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி கொடி கலர் மாதிரி இருக்குது, மற்ற ஒரு கொடி கலர் மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. பட் ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
அது ஒரு பெரிய விஷயன்றது கிடையாது. அந்த ஒரு கலருக்குமே அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். ஆப்வியஸ்லி அந்த கொடியில் இருக்கிற யானைகள், அந்த கொடியில் இருக்கிற பூ, அந்த கொடியில் பொருத்தப்பட்ட நிறங்கள், கலர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு வந்துட்டு என்ன காரணம் அப்படின்றது அவரோட மாநாடு, முதல் மாநாடு செப்டம்பர் 22. ஸோ அடுத்த மாதம் எக்ஸாக்டாக செப்டம்பர் 22, ஆகஸ்ட் 22க்கு கொடியோட ஓப்பனிங் இருந்தது. அதே போல் செப்டம்பர் 22க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு விக்ரவாண்டியில் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் இந்த ஃப்ளாகோட அர்த்தங்கள் என்ன அப்படின்றத அவர் சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ தான் இந்த விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பட் மீன்வெயில் இந்த கலர்ஸை ஒரு பக்கம் பெருசாக எடுத்துக்கலனாலும் ஒரு 2 யானைகள் வந்துட்டு விஜயண்ணா கட்சியில் கொடியில் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு யானைகளில் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தது இந்தியாவில் இருக்கிற ஒரு ரிஜிஸ்டர்டு பார்ட்டி, நேஷனல் பார்ட்டியாக இருக்கிற பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி வந்துட்டு இந்த ஒரு அலிகேஷனை வச்சுருக்காங்க. என்னன்னா, இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்றது யாருன்னா, உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இறந்தார்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிச்சுல. ஸோ அவரோட கட்சி தான் வந்துட்டு இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்றவங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, அந்த விஜய் அண்ணா கொடியில் பொருத்தப்பட்ட இந்த ஒரு 2 யானைகள் வந்துட்டு எங்களோட கொடிகளில் வந்துட்டு நாங்கள் பல வருஷமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த யானைகள் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தான் சொந்தம். எங்களோட பார்ட்டி ரிஜிஸ்டர் பார்ட்டி, உலகம் முழுக்க வந்துட்டு செயல்பட்டு இருக்கிற ஒரு பார்ட்டி. எங்கள் கட்சி கொடியில் தான் அந்த யானைகள் இருக்குது. ஸோ இதனால அந்த யானைகளை வந்துட்டு விஜய் அண்ணாவோட கொடியிலேருந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தலைவர்கள் வந்துட்டு டைரக்டாக விஜய் அண்ணா முக்கியமான ஆட்கள் கிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்களாம். ஸோ அதனால் பேசி அதுக்கப்புறமா அதுலேருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இதை தாண்டி இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்துட்டு ஒரு லீகலாக ஆக்ஷனும் எடுப்போம். இன்கேஸ் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த 2 யானைகளை எடுக்கலை அப்படின்னாக்கா நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருந்துமே இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்துட்டு மாறி இருக்கு. பட் இந்த 2 யானைகளுமே அடுத்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு காத்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா தான், விஜய் அண்ணா வந்துட்டு ஃப்ளாக் அறிமுகம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாக் ஆந்தம் அப்படின்ற ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஆப்வியஸ்லி பார்த்துருப்போம் அதை. ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் அந்த வீடியோவில் வந்துட்டு 2 யானைகள் வந்துட்டு எல்லா மக்களையுமே வந்துட்டு அலக்கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 யானைகள் தான் எல்லா மக்களையுமே வந்துட்டு அங்கே இங்கன்றது வந்துட்டு அடிச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க தமிழ்நாடு மக்களை ஒரு வறண்ட பூமியில். ஸோ இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு குதிரையில் இறங்கி வந்து வேற ஒரு 2 யானைகள், அது காட்டு யானை மாதிரி ஒன்று வந்து ஆல்ரெடியே மக்கள் அந்த 2 யானை வந்துட்டு அலக்கடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த 2 யானைகளையுமே வந்துட்டு இந்த காட்டிலேருந்து வந்த 2 யானைகள் அடித்து வீழ்த்துது. ஸோ வீழ்த்தினதுக்கு அப்புறமா அந்த 2 யானைகள் விஜய் அண்ணா கூட வந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிச்சுங்க. என்னன்னாக்கா, அந்த வீடியோவில் இருந்த முதல்ல 2 யானை மக்களை அலக்கடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த 2 யானை யார் அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கப்புறம் விஜய் அண்ணா கூட வந்துட்டு ஒரு காட்டு யானைகள் 2 வந்தது பாருங்க, அந்த 2 யானை யார் அப்படின்றது தான். பட் ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சாலும் பதில் உங்ககிட்ட வந்துட்டு நான் அந்த ஒரு கேள்விக்கான ஒரு பதிலை விட்டுறேன். ஸோ ஆல்ரெடி அந்த 2 யானைகள் மக்களை அழுக்கடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த யானைகள் யார் 2 யானைன்றது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ விஜய் அண்ணா கூட வந்த அந்த ஒரு காட்டு யானைகள் யார் அப்படின்றதையுமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு கொடியில் ஒரு கட்சியில் இந்த 2 யானைகள் தான் விஜய் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையாக கடந்த ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு யானைனாலேயாங்க பிரச்சனை. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு கட்சி கொடியில் வாகைப்பூன்றது சென்டரில் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த வாகைப்பூவே வந்துட்டு ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. என்னன்னா, அது வாகைப்பூவே இல்லைங்க அப்படின்றது சில பேர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த வாகைப்பூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னாக்கா, ஒரு அந்த காலத்தில் போர் காலத்தில் எல்லாமே வந்துட்டு ராஜாக்கள் போருக்கு போயிட்டு வெற்றியோடு வரும்போது அந்த ஊர் மக்கள் வந்துட்டு வாகைப்பூவை வச்சு வெல்கம் பண்ணுவாங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அதனால் வந்துட்டு அரசியல் அப்படின்ற ஒரு போரில் வந்துட்டு வாகைப்பூ சூடி வருவோம்
இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு அதுக்கு அர்த்தமாக வந்துட்டு சொல்லப்படுது. பட் இது எல்லாமே அசம்ஷன் தான். இது விஜய் அண்ணனோ இல்லை விஜய் அண்ணன் சம்மந்தப்பட்ட கட்சி ஆளுங்களோ இந்த வாகைப்பூ தான், இந்த வாகைப்பூ எதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் வரைக்கும் சொல்லலை. இதுக்கு எல்லாத்துக்குமே டீகோடு பண்ணுறது எப்போ, இதுக்கெல்லாம் அர்த்தம் எப்போ கிடைக்கும்னா அந்த ஒரு செப்டம்பர் 22 நடக்கிற மாநாடில் தான் இந்த ஒரு விஷயமே வந்துட்டு விஜய் அண்ணா சொல்லுவாங்க. அந்த கட்சி கொடியில் இருக்கிறது உண்மையிலே வாகைப்பூ தானா இல்லை வேற ஏதாச்சும் பூவா, அது எதுக்காக அதை பொருத்தப்பட்டிருக்குன்றது எல்லா விஷயத்தையுமே விஜய் அண்ணா அப்போ தான் அதை டிஸ்க்ளோஸே பண்ணுவாங்க. பட் மீன்வெல் இது வரைக்கும் அது வாகைப்பூவே கிடையாது, வேற ஏதோ ஒரு பூ அப்படின்றது சொல்கிறாங்க. அதே போல் அந்த வாகைப்பூன்றது வெள்ளை கலரில் இருக்கும், எப்போயுமே அது ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்காது. ஸோ இது வந்துட்டு வாகைப்பூவே கிடையாதுன்னு சொல்லி இன்னொன்று ஒரு ஆர்குமெண்ட்ன்றது அந்த கட்சி கொடியில் போய்கிட்டு இருக்கு. அதே போல் அந்த கட்சி கொடியில் வாகைப்பூவுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்டார்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 28 ஸ்டார்ஸ் வந்துட்டு அதில் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த 28 ஸ்டார்ஸுமே வந்துட்டு 28 ஸ்டேட்ஸாக வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 28 இடங்களையுமே வந்துட்டு நம்ம தான்ப்பா வருவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது. இதுவுமே டீகோடு தான், இதுவுமே கன்ஃபர்மேஷன்ன்றது இல்லை. இது எல்லாமே 22 உங்களுக்கு பதில் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ 22 செப்டம்பர் 22 மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இதே போல் அதுக்கான முழு அர்த்தமும் என்னன்றது நானே சொல்ல வரேன். பட் இது எல்லாமே இந்த கட்சி கொடிக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளாக மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொடிக்கு அகென்ஸ்டாக பல பேர் வந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த ஒரு பாட்டில் நான் முன்ன சொன்ன மாதிரி 3 எழுத்து மந்திரம் வந்துட்டு மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. 3 எழுத்து மந்திரம் அப்படின்றது வந்துட்டு முதல்ல இருந்தது அறிஞர் அண்ணா. ஸோ அவருக்குமே வந்துட்டு 3 எழுத்துல தான் அவரோட பேர் வரும். ரெண்டாவது வந்துட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஸோ அவருக்குமே வந்துட்டு 3 எழுத்துல தான் அவரோட பேருமே அடங்கும். அதுக்கப்புறமா இப்போது விஜய் அண்ணா, ஸோ அவருக்குமே 3 எழுத்துல தான் வந்துட்டு அவரோட பேருன்ற ஒரு விஷயம் அடங்குது. இதுக்கு முன்னாடி ரஜினி சாருமே வந்துட்டு ரஜினியுமே வந்துட்டு எலெக்ஷனுக்கு வந்து அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா மீண்டும் இந்த 3 எழுத்து மந்திரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அதுக்குள்ளே விஜய் அண்ணா வந்து 3 எழுத்து மந்திரமாக அவர் வந்துட்டு அப்படியே டைவர்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் மக்கள் இடையில வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ளோஸாக ஆகிற மாதிரி ஒரு விஷயமா வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு விஷயலுமே வந்துட்டு அந்த பாட்டோட விஷயலுமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி அறிஞர் அண்ணாவோட ஃபோட்டோ இருக்கும், முன்னாடி எம்ஜிஆரோட ஃபோட்டோ இருக்கும், சென்டரில் வந்துட்டு விஜய் அண்ணா வந்துட்டு கை காட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீனில் தான் இந்த ஒரு 3 எழுத்து மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கலன்னா உடனே திரும்பியும் போயிட்டு அந்த ஒரு வீடியோ அந்த ஃப்ளாக் ஆந்தம் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் விஜய் அண்ணாவோட கட்சி கொடி அறிமுகம் படுத்தும் போதும் ஸோ அந்த ஒரு ஃப்ளாக் ஆந்தம் அப்படின்றது ஒரு விஷயம் பாட்டு ரிலீஸ் ஆகும்போதும் பல சர்ச்சைக்குரிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு இன்னும் வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. அந்த 2 யானைக்கும் தான் வந்துட்டு இன்னொரு பாட்டு லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றது வந்துட்டு களம் இறங்கி இருக்காங்க. ஒரு யானைக்குமே வந்துட்டு சண்டைன்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கான ஒரு பதிலை சொல்லுங்கள். என்னன்னாக்கா இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி முதல்ல வர அந்த 2 யானைகள் மக்கள் அழுக்கடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த 2 யானைகள் யார் அப்படின்றதையும் சொல்லுங்கள். விஜய் அண்ணா கூட அந்த 2 காட்டு யானைகள் வருதுல்ல, அந்த 2 காட்டு யானைகள் யார் அப்படின்றதையுமே வந்துட்டு நீங்கள் கவனம் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்டயே வந்துட்டு நான் சொல்லிடுறேன். அதே போல் இந்த வாகைப்பூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஒரு வீடியோவில் வருது வாகைப்பூ தானா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பூவா அப்படின்றது அதோட பேருமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் மட்டும் இல்லை நிறைய பேருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்குமே இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஊரில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க அவங்கள மாதிரி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.